மட்டக்களப்பு கழுதாவளை கிராமத்தில் இயங்கி வரும் சமூக பொருளாதார கல்வி அபிவிருத்தி சங்கத்தினால் பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் கீழுள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலுக்கு கரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் அபியாச கோப்பிகள் உள்ளிட்ட கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கழுதாவளை மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளரும் அமைப்பின் கல்வி பிரிவின் தலைவருமான சுந்தரலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் வலய கல்வி பணிப்பாளர் சிவநாதம் ஸ்ரீதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார். மேலும் இதன்போது கோட்டை கல்வி பணிப்பாளர் அருண்ராசா, கழுதாவளை சுயம்பு பிள்ளையார் ஆலய தலைவரும் முன்னாள் வலய கல்வி பணிப்பாளருமான பாஸ்கரன், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அவ்வமைப்பின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் கீழுள்ள 35 பாடசாலைகளைச் சேர்ந்த 550 மாணவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கழுதாவளையைச் சேர்ந்த கட்டாரில் தொழில் புரியும் உறவினர்களின் பெரும் பங்களிப்போடும் ஆதரவோடும் இயங்கி வரும் சமூக பொருளாதார கல்வி அபிவிருத்தி சங்கம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை இனம் கண்டு அம்மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை இவ்வாறு வருடாந்தம் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அதிதியாக வருகை தந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஸ்ரீதரன் சார் அவர்களை வருக வருக. தங்களுடைய குடும்ப நிலைமை, பொருளாதார நிலைமை காரணமாக தொழில் நிமித்தம் கட்டாருக்கு தொழிலுக்காக சென்றவர்கள் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்ததுதான் இந்த சீடா அமைப்பு. ஆரம்பத்தில் அவர்கள் கல்விக்காக மாத்திரம், அதாவது கழுதாவளையை சேர்ந்த மாணவர்களின் கல்விக்காக மாத்திரம் தாங்கள் இடைநிலையில் விட்டு சென்ற கல்வியை தொடர முடியாத நிலையில் அவனுடைய குடும்ப நிலைமை காரணமாக சென்றவர்கள் அதே நிலைமை எமது சகோதர மாணவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஆரம்பமாக மேலதிக வகுப்புகள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கு செய்து அதற்காக கால்நடை வளர்ப்பு, கோழி அடுத்து பாண்டிபுரம் ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்டு அதில் 28 ஆய்வுகளாக யதார்த்தமாக மேற்கொள்ளப்பட்டு 15 ஆய்வு பிரச்சனைகள் எதிர்காலத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை திட்டமாக வடிவமைக்கப்பட்டது. ஆகவே அந்த வேலை திட்டத்திலே ஊழிய நிறுவனம் சீடா அமைப்பு ஏதாவது ஒன்றை பொருட்படுத்தி இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறையை நீங்கள் வெறுமனே அபியாச கோப்பிகள் நீங்கள் கொடுக்கின்றீர்கள், ஏனியம் கற்றல் உபகரணங்களை வழங்குகின்றீர்கள். இதற்கு